வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ரேகா கேட்டிருக்காங்க அரிசி மாவுல புட்டு செய்ய சொல்லி. ஸோ இந்த அரிசி மாவுல புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். வறுத்த சிவப்பு பச்சை அரிசி மாவு இருக்குது, 2 கப் அல்லாட்டிக்கு 300 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் போடுவோம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இந்த உப்பையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொதிச்ச சுடுதண்ணி தான் இதுக்கு தேவைன்னு சொன்னால் தனியாக அரிசி மாலை செய்கிறது. இதில் சுடுதண்ணி இருக்குது, நல்ல கொதி தண்ணி இருக்குது. இதை நீங்கள் நல்ல கொதி தண்ணியாக விட்டு இந்த புட்டை குழைச்சிங்கன்னு சொன்னால் தான் சாஃப்டாக வரும். ஆறிட்டுன்னு சொன்னால் இந்த புட்டு சரி வராது. ஸோ இதில் இருக்குது நல்ல கொதி தண்ணி இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் இருக்குது. இதை விட்டு விட்டு குழைப்பேன். ஸோ நான் வீடியோ எடுத்து குழைக்கிறபடியாக நான் உங்களை காட்டி குழைக்கிறபடியாக நான் டக்குண்டு எனக்கு குழைக்க இல்லாது. பட் நீங்க வீட்டில் இதை குழைக்கிறேன்னு சொன்னா நீங்க டக்குன்னு இதை ஊற்றி குழையுங்கோ. ஒரு நான் விட்டு தண்ணி காணாது. ஸோ இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் இருக்கு, இதையும் விட்டு குழைப்பேன். ஸோ இப்போ இதை கையால் குழைச்செடுப்பேன். குழைக்கு உங்களுக்கு தண்ணி கூட்டிட்டுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து இதை நீங்கள் குழைச்செடுக்கலாம். சொந்தா இருக்குது. நான் இது நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். இந்த புட்டு அரிசிமா புட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழைச்சிடுங்க. இப்போ இது குழைச்சாச்சு. இப்போ இதை அவிச்சு எடுப்போம். திருவண்ண தேங்காய்ப்பு இருக்குது. இந்த இருக்க இந்த புட்டுக்குழல். இப்போ இதுக்குள்ள அடியில் முதல் தேங்காய்ப்பு போட்டுட்டு புட்டு நீங்கள் ரெடி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியான டைம் இதை அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்ணீரம் விட்டிங்கன்னு சொன்னால் காயறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதை அவிச்சு எடுப்போம். இந்த இருக்குது இதில் நான் புட்டு பானை வச்சு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ இந்த புட்டுக்குள்ள வச்சு இதில் அவிச்சு எடுப்போம். இந்த புட்டும் நல்லா அவிஞ்சிட்டு பெரியும் இதில் தள்ளி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இதுவும் அவிஞ்சிட்டு இதையும் தள்ளி எடுப்போம். ஸோ நான் செய்ததில் 2 குழல் வந்திருக்குது. நான் செய்த அமௌண்ட்டில் சரியாக 2 குழல் வந்திருக்குது. ஸோ இந்த அரிசிமா புட்டு செய்து முடிஞ்சுது. ஸோ மறக்காதீங்க, நல்ல கொதி தண்ணி விட்டு இந்த அரிசிமா புட்டு குழைச்சிங்கன்னு சொன்னால் தான் நல்லா சாஃப்டாக வரும், எல்லாட்டிக்கு கல் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி மாவுல புட்டு செய்து முடிஞ்சது. ரேகா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.